அனைத்து தொழிலாளர்களுக்கும் அவர்கள் 18 வயதிலிருந்து பதிவு செய்து ஓய்வூதியம் 10 கோடி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு மாதம் 3000 ரூபாய் பென்ஷன் கிடைக்கக்கூடிய ஓய்வூதியம் கிடைக்கக்கூடிய திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆவாஸ் யோஜனா என்று சொல்லக்கூடிய வீடு இல்லாத ஏழைகளுக்கு வீடு வழங்கக்கூடிய திட்டம் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது. இப்போது புதிய வந்திருக்கக்கூடிய ப்ரீ பட்ஜெட் இதில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது. என்ன என்று சொன்னால் முத்ரா லோன் நடைமுறையில் இருக்குது. ஆனால் இந்த முத்ரா லோன் சாதாரண தொழிலாளர்கள் அவர்கள் ஒரு நடைபாதை வியாபாரியாக இருந்தால் 10,000 ரூபாய் 30,000 ரூபாய் 50,000 ரூபாய் என்கின்ற வகையில் அவர்களுக்கு எந்தவிதமான கிராஜுவிட்டியும் எந்தவிதமான ஷூரிட்டியும் இல்லாமல் அவர்களுக்கு இந்த நலத்திட்டம் வழங்கப்பட்டு வருகிறது. அது மாதிரி 20 லட்சம் ரூபாய் கூட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எந்த விதமான கொலாட்ரல் செக்யூரிட்டி இல்லாமல் ஜாமீன் இல்லாமல் தொழில் செய்ய வேண்டும். சாமானிய தொழிலாளர்கள் தொழில் செய்வதற்கு முதலீடு ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாது என்பதற்காக நரேந்திர மோடிஜி அவர்கள் ஏழை எளிய அன்றாடம் பிழைப்புக்காக வேலை செய்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்காக திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதுபோன்று ஏராளமான நலத்திட்டங்கள் ஏழை எளிய அமைப்பு சாரா மக்களுக்காக இந்த மத்திய அரசாங்கம் வழங்கி வருவதையெல்லாம் அவர்களிடத்திலே பிரச்சாரம் செய்து ஒரு பெரிய வாக்கு வங்கியாக அமைப்பு சாரா தொழிலாளர்களை மாற்றுவதை எங்களுடைய மாநில மாவட்ட மண்டல் நிர்வாகிகள் முழுமையாக எங்களை அர்ப்பணித்து தேர்தல் வரை பணியாற்றுவது என்று முடிவு செய்திருக்கிறோம். 1 லட்சம் அமைப்பு சாரா தொழிலாளர்களை ஒருங்கிணைத்து மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்துவதென்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக எங்களுடைய கட்சியில் 30 பிரிவுகள் இருக்கிறது. அத்தனை பிரிவுகளும் ஒருங்கிணைந்து நம்முடைய மரியாதைக்குரிய KT ராகவன்ஜி, மரியாதைக்குரிய நாச்சியப்பன்ஜி இவர்களுடைய வழிகாட்டுதலின்படி 1.5 லட்சம் பிரிவுகளுடைய நிர்வாகிகள் சங்கமிக்கக்கூடிய மிக பிரமாண்டமான ஒரு மாநாடு நடைபெற இருக்கிறது. அதற்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் அல்லது உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைத்து பிரிவுகளும் இன்றைக்கு 30 பிரிவுகள் பல்வேறு வகைப்பட்ட டாக்டர்கள், என்ஜினியர்கள், அதே மாதிரி தமிழ் இலக்கியத்தில் ஆர்வம் உள்ளவர்கள், வக்கீல்கள், இப்படி பல பிரிவுகள் 30 பிரிவுகள் இருக்கு. அத்தனை பிரிவுகளையும் இணைத்து இந்த மிகப்பெரிய மாநாடு நடைபெற இருக்கிறது. இதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. திமுக அரசாங்கம் தொழிலாளர்களுக்கு விரோதமான ஒரு அரசாங்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தொழிலாளர் நல வாரியங்களில் இருக்கக்கூடிய பணம் கொள்ளையடிக்கப்படுகிறது. உதாரணமாக கட்டுமான தொழிலாளர்களுக்காக மத்திய அரசாங்கம் வழங்கி வரக்கூடிய பெரிய பல 1000 கோடி ரூபாய் இன்றைக்கு மடைமாற்றம் செய்யப்பட்டு அந்த தொழிலாளர்களுடைய திறன் மேம்பாட்டு வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்படவில்லை. அவர்களுக்கு நலத்திட்டங்கள் சரியாக வழங்கப்படவில்லை. எல்லா ஆவணங்களும் கொரோனா காலத்தில் எல்லாம் தொலைந்து விட்டது என்பதாக சொல்லி அந்த தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய நல உதவிகள் எல்லாம் கிடைக்காமல் செய்தார்கள். இப்போது மக்கள் திமுக அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு நிலையிலே மனநிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சாமானிய மக்கள் இன்றைக்கி குப்பை வாரக்கூடியவர்கள், தூய்மை பணியாளர்கள், சாதாரண மக்கள் இவங்க எல்லாம் இன்றைக்கி அரசாங்கத்திற்கு எதிராக போராடி வருகிறார்கள். அவர்கள் கடலில் குதிக்கிறார்கள். எப்படியாவது எங்களை நிரந்தரம் வேணும் என்ன கேட்குறாங்க? சாதாரணமாக நம்ம தெருவில் எல்லாம் அன்றாடம் சுத்தம் செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய அளவில் கூட ஒரு மாநில அரசாங்கம் இல்லை என்று சொன்னால் அந்த அரசாங்கம் இருந்தென்ன, அந்த அரசாங்கம் இல்லாமல் போனால் என்ன? ஆகவே கடைசி காலத்திலாவது இந்த MK ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கம் ராஜினாமா செய்ய வேண்டும். காரணம் என்ன? பாவம் ஏழை எளிய மக்கள். எலெக்ஷன் நரேந்திர மோடிஜி அவரை முன்னிறுத்தி தேசிய ஜனநாயக கூட்டணி அகில இந்திய அளவில் இருக்குது. பாரதிய ஜனதா கட்சியை முன்னிறுத்தி அகில இந்திய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு மெகா கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த அஇஅதிமுக, அதே மாதிரி இப்போ உங்களுக்கு பாமக,
வாசன் அவர்களுடைய கட்சி, இந்த கட்சிகளெல்லாம் வந்து ஒருங்கிணைந்து ஒரு பெரிய கூட்டணி. இந்த கூட்டணியை பார்த்து திமுக மிரளத் தொடங்கிவிட்டது. இந்த கூட்டணி உண்மையிலேயே பாராளுமன்ற தேர்தலில் வந்து ஒன்றாக இருந்திருந்தால் பாராளுமன்றத்தில் 30 தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சியும் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எல்லாம் ஒருங்கிணைந்து அவ்வளவு சீட்டுகள் எங்களுக்கு கிடச்சிருக்கும். அது தவறி போய்விட்டாலும் கூட இப்போது வரக்கூடிய தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த கட்சிகளெல்லாம் ஒருங்கிணைந்த தேசிய ஜனநாயக கூட்டணி நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களை, மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இங்கே இருக்கக்கூடிய இந்த கூட்டணி தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் என்று உறுதியாக நம்புகிறேன். அது பற்றிலாம் கட்சி மேலிடம் தான் சொல்லுவாங்க. அது பற்றிய பேச்சுக்கள் கட்சியோட தலைவர் எல்லாம் பேசுவாங்க. இப்போதே தான் கூட்டணி வெற்றி பெற்றா மட்டும் இல்லை, இப்போவுமே இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு யாருமே செய்திராத வகையில் நான் இப்போ தான் இவ்வளோ சொல்லியிருக்கேன். நலத்திட்டங்களை அறிவித்து தொடர்ந்து பணியை செய்து கொண்டே இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை வந்து 1ஆம் தேதி நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் வந்து தாக்கல் பண்ணுறாங்க, பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க. அதில் அமைப்பு சாரா சார்பாக என்ன தாக்கல் பண்ணுவாங்க எதிர்பார்க்குறீங்க? அமைப்பு சாராவுக்கு 10,000 அதாவது 1000 கோடி 1000 கோடிக்கு மேற்பட்ட பணம் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக 10 கோடி மக்களுக்கு வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. இதில் யார் யார் வர்றாங்க, யார் யார் இந்த நலத்திட்டங்கள் எல்லாம் அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால், கட்டுமான தொழிலாளர்கள், உடல் உழைப்பு தொழிலாளர்கள், இன்னும் சொன்னால் சாலையோர வியாபாரிகள், வீட்டு வேலை செய்பவர்கள், இப்படி நிறைய பேர், ஆட்டோ ஓட்டுபவர்கள், இப்படிப்பட்ட தொழிலாளிகள், சாமானிய தொழிலாளிகள்லாம் இதனால் பயனடைய போகிறாங்க. இது பெரிய ஒரு ஹியூஜ் அமௌண்ட் இந்த பட்ஜெட்டில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கக்கூடிய திட்டங்கள் தான் இதெல்லாம். இன்னும் மேம்படுத்தி சாமானிய வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய அமைப்பு சாரா தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை, அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும்னு சொல்லி திட்டங்கள் அறிவிக்கிறாங்க. பேங்க்கில் வந்து முத்ரா லோனில் வந்து சில பேருக்கு தவிர்க்கப்படுது, அவங்களுக்கு அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? முத்ரா லோன் வந்து இதுக்கு எந்த விதமான ஒரு கொலாட்ரலும் கிடையாது, எந்த ஜாமீன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் அவர் வந்து ஒரு தொழில் செய்கிறவராக இருக்கணும். முத்ராவில் வந்து சாங்ஷன் பண்ணுறாங்க, ஆனால் பேங்க்கில் போய்ட்டு ரிஜெக்ட் ஆகுது. பேங்க்கில் வந்து அவர் கன்வின்ஸ் பண்ணோம். ஒரு பேங்க் வந்து ஒரு தொழிலாளி இல்லை, எங்கள் சைடு அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒரு அடையாள அட்டை இருக்கும். அவர் வந்து தெரு ஓரத்தில் கடை வச்சுருக்கார் அப்படின்ற ஒரு அடையாள அட்டை அவருக்கு அவர் வாங்கலை, அவரால் முடியல, கார்ப்பரேஷன் ஆஃபீஸ் போகல அப்படின்னா எங்களுடைய நிர்வாகிகள் அவங்களுக்கு அதை வாங்கி கொடுப்போம். வாங்கி கொடுத்து பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு முத்ரா லோன் வாங்கி கொடுத்துருக்கோம். பிஎஃப் பணத்தை இல்லை, மத்திய அரசாங்கம் ஒதுக்கிய தொகையை நாங்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். இதுக்காக வள்ளுவர் கோட்டத்தில் பெரிய போராட்டம் நடத்தினோம். சார், யார் ஊழல் பண்ணாலும் அந்த ஊழல் வந்து யார்கிட்ட ஊழல் பண்ணுறாங்க? உங்கள்கிட்ட, எங்கிட்ட, என்னுடைய, உங்களுடைய பணத்தை தான் ஊழல் பண்ணுறாங்க. இந்த ஊழல்ன்றது சமுதாயத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் தான் நரேந்திர மோடிஜி அவர்கள். அவர் மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு, ஒரு மத்திய மந்திரி மீது ஒரு சின்ன ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. காரணம், நாங்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள். அது எந்த கட்சியாக இருந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஊழலுடைய ஊற்றுக்கண். இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பணத்தை முழுவதும் கொள்ளையடித்து குபேரர்களாக, உலகத்தினுடைய பெரிய பணக்காரர்களாக இன்றைக்கி திமுகவினுடைய அமைச்சர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை தொடர்ந்து மோடிஜி அரசாங்கம் எடுத்துக்கொண்டே இருக்கிறது. ஊழல்வாதிகள் மீண்டும் பொறுப்புக்கு வராத வகையில், மீண்டும் பதவிக்கு வராத வகையில் எங்களுடைய பிரச்சாரம் அமையும். நன்றி.